வணக்கம். தமிழ்நாதன் மீடியாவின் நன்றி கலந்த வணக்கம். ஜோதிடம் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியதுங்க. என்ன அது வந்து எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிலாம் பார்ப்பீங்கள்ல. ஜாதகத்தில் நம்ம என்ன தான் பார்த்தாலும் நம்ம சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுமா இல்லையா? யாரும் கவனிக்கிறது இல்லைங்க. 1000 தப்பை பண்ணிவிட்டு ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. அதுதான் கூடாதுங்க. தவறுகள் நடப்பது எல்லாம் சொல்லுவாங்க. தவறுகள் நடக்கத்தான் செய்யுங்க, அதை வந்து திருத்திக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிந்தும் தெரியாமல் தவறு செஞ்சால் திருந்திக்கணும் அப்படின்வாங்க. திருந்தணும்ல. திருந்தாமையே ஒரே வழியில் தவறு செய்கிறதுக்கே போய்கிட்டு இருந்தா அப்போ அந்த கிரகம் என்ன பண்ணும்? நீ கெட்டதுக்கு இழுத்துட்டு போகிறதில்ல கிரகம், நல்லதுக்கு தான் இழுத்துட்டு போகும். நம்ம கெட்ட வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகத்தில் பிறந்தாலும் வளர்ந்த போது எல்லோரும் ஒன்றா தானே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகத்தில் பிறந்தபோது எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம போகிறோம் வரோம், நட்பு வைக்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அப்போ அந்த கிரகம் என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்குள்ள குணத்தை என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும் போது தான் அங்கே சில நல்லது கெட்டது அங்கே காமிக்கப்படும். சினிமா படம் மாதிரி, திரைப்படம் மாதிரி காமிப்பாங்க. நான் நல்லவன், நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை வந்து என்ன நம்ம பார்க்கும்போது நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை விட்டுறணும். கெட்டவர்களோட சேரக்கூடாது, நல்லவங்க கூட சேரணும் அப்படின்றத, நல்லவங்க கூட எப்படி சேரணும், நல்லவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ தெரிஞ்சுக்கணும்னா நல்லவங்க வந்து நெகட்டிவாக பேசினாலே கெட்டவன் தானே, பாசிட்டிவாக பேசுனா நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடியதா? இந்த ஒரு விஷயம். ஒருத்தர் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க, அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஆபாசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது கெட்ட கிரகம். கெட்ட நேரத்தில் பிறந்தவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க. நல்ல ஒரு கிரகத்தில் நல்ல நேரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லதே பேசுவாங்க, பாசிட்டிவாகவே பேசுவாங்க. எல்லாமே தோல்வி இருந்தாலும் நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தில் போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் இந்த கெட்ட கிரகத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் முயற்சி பண்ணாதியா, இதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு சோர்வையான எண்ணம் ஏற்படும். அப்போ வந்து நல்ல கிரகத்தில் பிறந்தவங்க வந்து அவனை வந்து தடுத்து அதெல்லாம் அவன் சொல்கிறத கேட்காத, நீ வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் தைரியப்படுத்தும் போது தான் அதுதான் பாசிட்டிவ். அப்போ நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை தான் அதிகமாக உள்ளே வச்சுக்கணும். நெகட்டிவான எண்ணங்களை வைக்கக்கூடாது. நெகட்டிவான ஆளு கூட பேசவும் கூடாது. நெகட்டிவான வார்த்தையை காதில் கேட்கக்கூடாது, கண்ணில் பார்க்கவும் கூடாது. இப்படியெல்லாம் சம்பவங்களாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு வந்தாலே ஓரளவுக்கு எந்த கிரகமும் நம்ம ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று, இந்த வருஷம் 2025 ஒரு அபூர்வ சக்தி கொண்ட கிரகங்களுடைய எண்ணங்கள் மாறுது. அதோடைய சுழற்சிகள் மாறி வருது. ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் கொண்டு போக போகுது. இதில் என்ன தெரியுங்களா? நல்லவங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும், கெட்டவங்களை அட்ரஸே இல்லாமல் ஆக்கிடும். அப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி தான் செய்ய போகுது. அதில் சனீஸ்வரன் ரொம்ப முக்கியமானவர், எல்லாத்துக்கும் குருவாச்சு, பாடம் கொடுக்குறவர். குருபகவான் ஒருத்தர் இருக்கார், தட்சிணாமூர்த்தி குருபகவான். அது வேறு. ஆனால் தட்சிணாமூர்த்தி வந்து குருவுன்னு கணக்கு வராது. ஆனால் நம்ம சொல்கிறோம் குருவுன்னு வந்தால் தட்சிணாமூர்த்தின்னு. குருவுன்ற கணக்கு வேறு, அது வேறு. ஜோசியத்தில் வேறு மாதிரி வரும். புதன் பகவான் குரு அப்படின்ற மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நாம் வந்து அங்கே ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற திருவள்ளுவர் எழுதியிருக்கார் பாருங்க. அந்த குறள் வழி வாழ்ந்திருந்தால் இந்த கிரகங்கள் இன்றைக்கி 2025 உருவாயிருக்கு. இந்த உருவான அந்த கிரகங்கள் இந்த 365 நாளுகள் நம்மளுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறாங்க. அப்போ நல்லவங்களாக இருந்தீங்கன்னா, நான் நல்லவனுங்க, ரொம்ப நல்லவனுங்க, என்னை போட்டு கொன்னுட்டாங்க, என்னை துடிக்க வச்சுட்டாங்க, என் சொத்தை பூரா பிடுங்கிட்டாங்க, எந்த நியாயமும் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இனி தைரியமாக இருங்க. உங்களுக்கு கிரகங்களே வந்து எல்லாம் சரி பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் யாரோ சொத்தெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு குடும்பத்துக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அந்த பாவ பணத்துலலாம் வாழ்ந்துருக்கிறவங்க பயப்படுங்க. இனிமேல் தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆக போகுது.
என்ன சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நல்லவங்க வாழ்வாங்க, கெட்டவங்க போகிற போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கிரகங்கள் வந்து இனி இந்த ஒரு வருஷோடைய மாற்றங்களுக்கு மட்டும்தான் ஒரு கணக்கு. இந்த ஒரு வருஷ மாற்றங்களில் கிரகங்கள் வந்து நல்லதே செய்ய போகுது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நிகழ்வு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது கிரகம். அந்த 30 வருஷத்தில் அந்த கிரகம் வந்ததில் தான் அடுத்த மாற்றங்கள் வேறு மாதிரி ஆகி இப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு பழையபடி இப்படி வந்திருக்கு கிரகங்கள். இது ஜோதிடத்தில் ஒரு மறுக்க முடியாத உண்மை, மறக்க முடியாதவை. இந்த நாள் வந்து இந்த வருஷம் வந்து யாருக்குமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய அவமானத்துக்கும் ஏளனத்துக்கும் ஆளாயிருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க சில கெட்டவர்கள். ஆனால் இந்த வருஷம் அவங்க நிமிர்ந்து நிற்க போகிறாங்க. யார் இவங்களுக்கு கெட்டது செஞ்சாங்களோ அவங்க கீழே குனிஞ்சு ஒன்றும் இல்லாமல் சில நேரம் இல்லாமையே போயிடுவாங்க. அட்ரஸே இல்லாமல் என்கிட்ட ஒரு பக்கம் போயிடுவாங்க, இல்லைன்னா ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. இப்படித்தான் இருக்கும். ஆனால் இது வந்து இறைவனுடைய செயல். 9 நவகிரகங்களும் நம்மளுக்கு இறைவன் மாதிரி தான். இந்த ஏன் வந்துங்களா நவகிரகங்களை கும்பிடுங்க, வணங்குங்க, அப்படி பிரபஞ்சம் 4 மணிக்கு எந்திரிச்சு பிரபஞ்சத்தை வணங்குங்க அப்படிலாம் சொல்கிறாங்களேங்க. நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டாமுங்க, 5 மணிக்கு எந்திரிச்சா போதும். 5 பஞ்சபூதங்கள் உள்ளது நம்ம உடம்புல. 5 மணிக்கு எந்திரிங்க. நம்ம எல்லாம் சொல்லுவாங்க 3:15 எந்திரி, 3:20 எந்திரி, 4 எந்திரி, 4:30 எந்திரி, பிரம்ம முகூர்த்தம்னு. 5 மணி தானுங்க. என் கணக்குப்படி ஆராய்ச்சிப்படி 5 மணி கரெக்டாக 5 மணி டான் எந்திரிங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு முகத்தை மட்டும் கழுவிட்டு, நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை, முகத்தை மட்டும் கழுவிட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம், அதிகமாக வேண்டாம், அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் வேண்டாம், 10 நிமிஷம் நீங்கள் வணங்குற குலதெய்வத்தை மட்டும் நினச்சிக்கோங்க. வேறு எந்த தெய்வத்தையும் நினைக்க வேண்டாம். குலதெய்வம் உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வத்தை மட்டும் நினச்சிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு துணை தெய்வம் ஏதாச்சும் இருக்கும், குரு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் தானாக உங்கள் மனசுக்குள்ளே தோன்றிக்கிட்டு இருக்கும். ஆமாம், உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் நினைங்க. யாருமே இஷ்ட தெய்வத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் இஷ்ட தெய்வம். அப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் குலதெய்வம் அதை மட்டும் நினச்சி ஒரு 10 நிமிஷம் அந்த குலதெய்வத்தை பேரை சொல்லி வணங்குங்க போதும். நீங்கள் என்ன எப்படி வணங்கினாலும் சரி, ஆனால் அந்த குலதெய்வத்தை நினச்சி கண்ணை மூடிடுங்க. உங்களுக்கு எந்த மந்திரங்களும் தெரியலனாலும் பரவாயில்ல, கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம். அதுக்கு பிறகு நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் படுத்தாலும் சரி, மற்ற வேலைகளை செஞ்சாலும் சரி, ஒன்றும் இல்லை. ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு மறுபடியும் தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 6 மணிக்கு கூட எந்திரிங்க. சூரியன் 6, 5, 6:10க்கு தான் வருவார். அப்போ எந்திரிச்சு அப்படியே சூரியனை போய் ஒரு கும்பிடுங்க. வணங்கணும், சூரியனெல்லாம் வணங்கணும். அந்த உதயத்தில் தான் வணங்கணும். உதயமாகுதில் அப்போ தான் வணங்கணும். கையெடுத்து ஒரு கும்பிடணும். எல்லா ராசிக்காரங்களும் சொல்கிறேன், நல்லவங்களாக இருந்தீங்கன்னா சூரியனை கும்பிடுங்க. கெட்டவங்களாக இருந்தாலும் சூரியனை கும்பிட்டு, நல்லவங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதாச்சும் அபகரிச்சிருந்தீங்கன்னா, திருடி இருந்தீங்கன்னா, அந்த திருட்டை கொண்டு போய் இப்போ உங்களுடைய வம்சத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா, அதுக்குள்ளே பாவ பரிகாரங்கள்லாம் செய்து அந்த யார்கிட்டேருந்து பறிச்சிங்களோ அவங்ககிட்ட போய் ஒப்படைச்சிருங்க சாமியெலாம். அவ்வளோதான். இந்த வருஷம் நல்லவங்களுக்கு சூப்பராக இருக்க போது, கெட்டவங்க போகிறான் ரொம்ப கீழே டவுன் ஆக போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொன்னதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. 2025 லாஸ்ட்டு முடியும் போது அடுத்து 26 நம்ம பார்க்கலாம். ஆமாம், நான் இடையில வேறு வீடியோலாம் வரும், நான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் நான் ஜாதகங்கள் நிறையா சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி ராகு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், 6ல் வந்துட்டார், 5வது இடத்துக்கு போகிறாரு, மகரத்தில் இங்கிட்டு வர்றாரு, சனி இங்கிட்டு போகிறாரு, மீனத்துக்கு போகிறாரு, இப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். சுருக்கமாக சொல்லுவேன். ஆமாம், வேறு அதெல்லாம் தேவையே இல்லை. அவர் எந்த பக்கம் போனால் என்ன, நம்மளுக்கு என்ன, அவருக்கு நம்ம நல்லது செய்யணும்னு தான் அவர் நினைப்பார். நல்லது செஞ்சால் அவர் எந்த பக்கம் போனாலும் அவர் பார்வை நம்ம பக்கம் இருக்கும். அதுதான் ஒன்று. அதனால் நல்லவங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு, ஐயா நான் எங்கேயும் போகலை, என்னை அடிப்பாங்க, என்னை அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களே, அவங்களுக்கு போகிற பயப்படவே வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு வெளியே வந்துடுவீங்க. இந்த கெட்டவங்க பாருங்க ஓடி ஒளிஞ்சிருவீங்க. இருக்கிற இடம் தெரியாது.
ஆனால் உங்கள் வம்சத்துக்கு அந்த நல்லவங்களுடைய சொத்துக்களோ பணங்களோ ஏதாச்சும் அபகரித்து உங்கள் வம்சத்துகளுக்கு கொடுத்துடாதீங்க. தயவுசெய்து கேட்டுக்கிறேன், மன்றாடி கேட்டுக்கிறேன். கெட்டவங்க இனி திருந்துங்க, திருந்தி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. கிரகங்கள்லாம் மாறிடுச்சு. நீங்கள் நினைக்கிறமே இல்லை, மனுஷன்தான் மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிரகங்கள் தான் உங்களை படைச்சது, கிரகங்கள் தான் உங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு, கிரகங்கள் தான் உங்களை செயல்படுத்துது. மனுஷன் யாரும் பெரிய ஆள் இல்லை. இறந்தா மண்ணுக்கு மக்கி போயிடுவான், சாம்பலாக போயிடுவாங்க. மனுஷன் பெரிய ஆளே கிடையாது. மனுஷனுக்கு மேலே அப்பாற்பட்டது மனுஷனை படைச்சது 9 கிரகங்கள். 9 கிரகங்களில் தான் நம்ம இயங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த 9 கிரகங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் 2025 உருவாகிருக்கு. இதை கணக்கு வச்சு தயவுசெய்து எல்லோரும் நல்லதே செய்யுங்க, நல்லவங்களாகவே இருங்க. கிரகங்கள் நம்மளுக்கு நல்லதே செய்யும். கெட்டவங்களாக இருந்தால் நாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம். இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு ஜோதிடத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு ஆராய்ச்சி. அதனால் தினசரி 4 நீங்கள் பார்க்குறீங்க, நட்சத்திரம் பார்க்குறீங்க. 4 நட்சத்திரம் எல்லாமே சரியாகத்தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நீங்கள் நல்ல முடிவோடு போங்க. நல்லதே நினச்சி போனோம்னா எந்த இதுவும் உங்களுக்கு ஆபத்து நெருங்காது. நல்லதே நடக்கும், நல்லாவே இருப்போம். ஓகே. இன்னும் நிறைய ஜோதிடத்தை பற்றி ஒரு வித்தியாசமான முறையிலலாம் நான் சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுவேன், நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம எண்ணங்களும் நல்லவைகளாக இருக்கட்டும். ஓகே. தமிழ் நாதன் மீடியாவின் நன்றி கலந்த வணக்கம்.